2 வருஷத்துக்கு முன்னாடியே காலேஜ் கேண்டீன்ல செய்த தோசையில் சிறு சிறு பூச்சிகள் இருந்ததை மாணவிகள் வாட்ஸ்அப் பகிர்வுல போட்டோவா வெளியாகி இருந்தது. இவங்க போட்டிருக்கிற இந்த தகவல்கள் வந்திருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், இது எல்லாம் முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். போன மாதம் ஒரு பையன் ஹாஸ்டல்ல தூக்கு போட்டுக்கிட்டான் அப்படின்னு போட்டு இந்த தகவலை போட்டிருக்கிறாங்க. இதுல நிறைய மர்மங்கள் இருக்கிறதாக இருக்கு. முதற்கட்டமாக காவல்துறை அதை பத்தின அறிவிப்புல என்ன வந்திருக்கு அப்படின்னா, பேசியது உண்மையில் மாணவரா சொல்றாங்க இருக்கும். நான் சாப்பிடல என்று உருப்படியாக எதுவும் பேசவில்லை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க? எப்படி உங்களுக்கு இந்த தகவல் தெரிய வந்துச்சு? நீங்களும் அதுல சாப்பிட்டுருந்தீங்களா? எப்படி? இல்லைண்ணா, அன்னைக்கு நைட் நான் சாப்பிடல. மாணவர்களுடைய நம்பர்லாம் வாங்கி அப்படிதான் இந்த விஷயம் அந்த சோர்ஸ் கிடைக்கப்பட்டது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நேற்று நாம ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற எக்ஸல் பொறியியல் கல்லூரியில் அங்கே இருக்கிற ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவினாலையும் அங்கே இருக்கிற அந்த டேங்க்கில் இருக்கிற தண்ணீரை குடித்ததுனாலையும் நிறைய பேருக்கு நிறைய மாணவர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இது பற்றின விஷயங்கள், இதில் நிறைய தகவல்கள் அங்கே இருக்கிற மாணவர் என்ன சொல்கிறாரு, அதை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, அன்னைக்கு நடந்தது என்ன, அந்த சம்பவத்தன்று நடந்தது என்ன அப்படிங்கிறதுலாம் போன வீடியோவிலே நம்ம பேசியிருந்தோம். இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, அதில் சில அப்டேட்ஸ் அப்படிங்கிற வகையில் இந்த வீடியோவை பார்க்கலாம். இதில் குறிப்பாக நேற்று பேசும்போது நம்ம சொன்ன ஒரு விஷயம், அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் பெருசாக இன்னும் வரலை அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு எக்ஸெப்டாக பார்த்தோன்னா, அந்த ஆய்வு செஞ்சவங்க, உணவுத்துறை தரப்புலேருந்து ஆய்வு செஞ்சாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து அந்த சுகாதார இணை இயக்குனர் தரப்புல இருந்து வெளியிடப்பட்ட தகவல்னு சொன்னதை தாண்டி வேற எதுவும் நம்ம இல்லைன்றத சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது காவல்துறை தரப்புல இருந்து ஒரு அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கு. அந்த அப்டேட்டை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட் அந்த அப்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் நேற்று போட்ட வீடியோவுக்கு கீழேயே கமெண்ட்டில் நிறைய விஷயங்களை முன் வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தணும், அதற்குரிய விசாரணை வேணும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். பட் அந்த கமெண்ட்டில் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் தவிர்க்க முடியாததாகவும் இருக்கு. அதனால் அதில் சொன்ன தகவல்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. அதில் ஒரு கமெண்ட்ல சொல்கிறாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடியே காலேஜ் கேண்டீனில் செய்த தோசையில் சிறு சிறு பூச்சிகள் இருந்ததை மாணவிகள் வாட்ஸ்அப் பகிர்வில் போட்டோவா வெளியாகி இருந்தது. அதை பிரின்சிபல் கிட்டையும் தெரிவித்தும் அலட்சியம். அதன் பின்னும் 2 தடவை அப்படித்தான் பூச்சிகள் இருந்திருக்கிறது. இப்போது அந்த கல்லூரி மீது இருந்த நம்பகத்தன்மையை போய்விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருக்கு. இது போல சில கமெண்ட்ஸ், குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள். இது மேபி இவங்க அந்த காலேஜில் படித்தவங்களாக இருக்கலாம், இல்லை அந்த காலேஜில் படிக்கிறவங்களோட உறவினர்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இவங்க போட்டிருக்கிற இந்த தகவல்கள் வந்திருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாம் முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்தப்படணும் அப்படிங்கிறது தான். அதன் அடிப்படையில் தான் இந்த தகவலை முன்வைக்கிறோம். இது போக முக்கியமாக இன்னொரு விஷயம், இது இந்த இஷ்யூவில் வராட்டியும் வேற ஒரு இஷ்யூவாக இருக்கு. போன மாதம் ஒரு பையன் ஹாஸ்டல்ல தூக்கு போட்டுக்கிட்டான். நானும் அதாவது எக்ஸல் தான் எக்ஸாம்னு போட்டிருக்காங்க, பொறியியல் கல்லூரியை சேர்ந்த 2ஆம் வருட மாணவன் அப்படின்னு போட்டு இந்த தகவலை போட்டிருக்கிறாங்க. இதுல நிறைய மர்மங்கள் இருக்கிறதாக இருக்கு அந்த கல்லூரியை சுத்தி பார்க்கும் பொழுது, கல்லூரிக்குள்ள. உரிய விசாரணை நடத்தப்படணும். பர்டிகுலர்லி நம்ம இந்த விஷயத்துக்கு வந்துருவோம். திரும்ப இந்த உணவு மற்றும் குடிநீரால ஏற்பட்ட இந்த பிரச்சனை, இதுல முக்கியமா நம்ம நேத்து சொல்லும் போது இத்தனை பேர் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல போட்ட நியூஸ்களுக்கு கீழே கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ நம்ம போட்ட இந்த வீடியோவுக்கு கீழேயும் ஒரு சிலர் போட்டிருக்கிறாங்க, 9 பேர்னு போட்டிருக்கிறாங்க. இதை பத்தி சொல்லுங்க, இதை பத்தி யாருமே பேசல அப்படிங்கிற வகையில 400 பேர் பாதிப்பு, 8 பேர் இறந்து விட்டனர் அப்படின்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த விஷயங்களும் காவல்துறை விசாரணைக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற தகவல்களை
நம்ம முன் வச்சுக்கிறோம். அப்புறம் இதில் முக்கியமாக இன்னொரு விஷயமும் பதிவு பண்ணுறாங்க. நீங்கள் நியூஸில் பேசுகிறவங்களாம் எஸ்பெஷலி வந்து பொறியியல் கல்லூரி அப்படின்னு மட்டும் இன்ஜினியரிங் காலேஜை பற்றி மட்டும் பேசுகிறீங்க. அது வந்து ஒரு டீம்டு காலேஜ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எடுக்கிறீங்க, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், நர்சிங் இதை பற்றியும் பேசுங்க. அதாவது மற்ற தொழில் சார்ந்த படிப்புகளை சொல்லிக் கொடுக்குற அந்த கல்லூரிகளும் இருக்குது, நர்சிங் அப்புறம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் போல, நீங்கள் அதை பற்றியும் பேசுங்க அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாகவே இந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களும் விசாரணைக்கு உள்ளாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு தகவலை முன்வைக்கிறாங்க. ஃபீஸ் மட்டும் கரெக்டாக வாங்கிக்கிறாங்க, ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இதில் இருக்கிற கமெண்ட்ல இந்த கமெண்ட்ஸ்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த 9 பேர் இறந்துட்டாங்க, 9 பீப்புள்ஸ், 8 பேர் இறந்துட்டாங்க, 400 பேர் பாதிப்பு, இப்படிலாம் போட்டிருக்கிற சில இந்த மாதிரியான கமெண்ட்ஸுக்கு கீழே போயிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை, 128 அதாவது 128 பேர் பாதிக்கப்பட்டாங்க, இப்போ எல்லாம் ரெக்கவர் ஆயிட்டாங்க, அதனால ஃபேக் நியூஸை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற கமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இதில் சொல்ல போகணும்னா நம்ம இந்த பக்கமாக நம்ம உறுதியாக முடிவு பண்ண முடியலை, இறந்துருக்கிறாங்களா இல்லையா, அப்போ இது பற்றின ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்படணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இஷ்யூவை கையில் எடுத்து பேசுகிற இதிலேருந்தே ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரோம். அப்போது இதில் விசாரணை அப்படிங்கிற இடத்துல வந்து முதற்கட்டமாக காவல்துறை என்ன தகவலை வந்து முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை பற்றின அறிவிப்பில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, நாமக்கல் மாவட்ட காவல்துறை பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருக்கிறாங்க. செய்தி வெளியீடு எண் 54/2025, நாள் 29/10/2025, அதாவது நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பியோர் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதாவது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு உட்கோட்டம் குமாரபாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட எக்ஸஸ் குழும கல்வி நிறுவனங்களில் மாணவ மாணவிகள் விடுதிகளில் தங்கி படித்து வருகின்றனர். இந்நிலையில் 27/10/2025 திங்கட்கிழமை காலை சில மாணவர்கள் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்களில் சில மாணவர்கள் எக்ஸல் கல்லூரி மருத்துவ மையம் மற்றும் குமாரபாளையத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்று உடல்நிலை சீரானதை தொடர்ந்து அவர்கள் அனைவரும் கல்லூரி விடுமுறையை தொடர்ந்து தங்களது சொந்த ஊருக்கு விடுமுறையில் சென்று விட்டனர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நாம இது சொல்லும் போதும் கூட காலேஜ் வந்து ஒரு 5 days லீவ் விட்டுருக்காங்க அப்படிங்கறது சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அப்படி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு எல்லாம் ரெக்கவர் ஆயிட்டு ஊருக்கு போயிருக்கிறாங்க லீவ் விட்டு இருக்கிறதுனால அப்படிங்கிற விஷயத்தை காவல்துறை பதிவு பண்றாங்க. மாணவர்கள் அனைவரும் உடல் நலத்துடன் உள்ள நிலையில் அவர்களில் சிலர் இறந்து விட்டதாக சமூக விரோதிகள் சிலர் சமூகத்தில் பதற்றத்தையும் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் அப்படின்னு போட்டு ஒரு 2 ஐடியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நேற்று ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்ட ஐடிஸ்களில் இந்த ஐடிஸும் ஒன்று. ஸோ அந்த ஐடிக்களை குறிப்பிட்டு என்ற எக்ஸ் வலைதளங்களில், இது ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தாங்க, எக்ஸ்லேயும் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. இதில் எக்ஸ் குறிப்பிட்டிருக்கிறாங்க. எக்ஸ் வலைதளங்களில் தவறான தகவல்களை பதிவேற்றம் செய்துள்ளனர். இது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற புகாரின் பேரில் குமாரபாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பதிவேற்றம் செய்வோர் மீது சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பாக எச்சரிக்கப்படுகிறது அப்படின்னு காவல்துறை சார்ந்த இந்த அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம முன்கூட்டியே சொன்னது போல இத்தனை பேர் பாதிப்பு, இத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கு. நம்ம நேற்று பேசும்போது அந்த ஸ்டூடெண்ட் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்டூடெண்ட் தரப்புலையும் நம்ம காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் இந்த மாதிரிலாம் சொன்னால் அவங்க இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா, எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற தகவலை தான் சொல்கிறாங்கன்னு அந்த மாணவரும் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் இன்னும் சொல்லப்போனால் இப்படியாப்பட்ட விஷயங்கள் சந்தேகங்கள் இருக்கும் பொழுது அந்த கல்லூரியில் படித்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையிலேயே ஒரு சிலர் சொல்கிறாங்க, அப்படியாப்பட்ட தகவல்களை பார்க்க முடியுது அப்படிங்கிறதுல இருந்து ஒரு விஷயம் என்னென்னா முழுமையான விசாரணை, முழுமையான ஒரு ஒரு நியாயமான விசாரணை வந்து இந்த விஷயத்தில் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் முக்கியமான தகவலாக இங்கே முன் வச்சுக்கிறோம். இது எல்லாமே எந்த புள்ளியிலிருந்து இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா மாணவர்களினுடைய நலன். கண்டிப்பாக மாணவர்கள் நல்லபடியாக ஆரோக்கியமாக உணவு சாப்பிட்டுட்டு நல்லா படித்து நல்லா வெளியே வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து தான் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணுறோம். இதில் உண்மையிலேயே அப்படி யாரும் மரணிக்காமல் இருந்து அப்படி ஒரு புரளியை கிளப்புறாங்க அப்படின்னா
அதையும் கூட கண்டிப்பாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஏன்னா அந்த கல்லூரியில் மாணவிகளை சேர்த்து விட்டுட்டு புள்ள படிக்குது, நல்லா சாப்பிடுது, ஹாஸ்டலில் இருக்குது, புள்ள படிக்குது அப்படின்ற நம்பிக்கையோடையும் கொஞ்சம் நிம்மதியோடையும் இருக்கிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க மனசில் தேவையற்ற பயத்தை விதைக்க வேண்டாம் அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒருவேளை இது அவதூறுகளாக இருக்கும் பட்சத்தில் இந்த அவதூறுகளும் தடுத்து நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது தான். இல்லை இது உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னா அப்போ அதையும் விசாரணை மூலமாக உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நாம் முன் வச்சு கேட்டுக்கிற ஒரு விஷயம். இதில் இன்னொரு கமெண்ட்டில் ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க நம்ம வீடியோவுக்கு கீழேயே. அந்த பேசுகிற ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை கிளப்புற வகையில் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்டையும் படிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். அந்த கமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் கமெண்ட்டில் வந்த விஷயத்தான் சொல்லிடுறேன். அப்படி இறந்து போனதாகலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் பர்டிகுலர்லி எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு கமெண்ட்டில் வந்து கேர்ள்ஸ் 3 மெம்பர்ஸ், பாய் 1 மெம்பர் அப்படின்னு பெண் மாணவிகள் எத்தனை மாணவர்கள் எத்தனைன்னு கூட பதிவு பண்ணுறாங்க. இதில் கேர்ள்ஸ் வந்து ஒரு 3 பேர் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே கமெண்ட்டு கேர்ள்ஸ் 3 பேர், பாய் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி. ஸோ எண்ணிக்கை முதற்கொண்டு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா என்ன இருக்குது, இந்த சந்தேகத்தை கிளியர் பண்ண வேண்டிய கடமையும் பொறுப்பும் காவல்துறை கிட்ட இருக்குது. ஏன்னா விசாரணை அவர்கள் நடத்த போகிறாங்க அப்படின்ற இடத்துல. ஸோ அதையும் முன் வச்சுருவோம். ஸோ நான் சொன்ன அந்த கமெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த கமெண்ட்டில் என்ன அப்படின்னா, பேசியது உண்மையில் மாணவரா சொல்கிறாங்க இருக்கும், நான் சாப்பிடலை என்று உருப்படியாக எதுவும் பேசவில்லை அப்படின்னு வந்து போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலி விசாரித்த அடிப்படையில் அந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் அப்படிங்கிற அடிப்படையில் தற்போதைய மாணவராக இருக்கிற மாணவரினுடைய, அதாவது ஒரு மாணவி வாயிலாக அந்த மாணவருடைய நம்பர்லாம் வாங்கி, ஸோ அப்படி தான் இந்த விஷயம் அந்த சோர்ஸ் கிடைக்கப்பட்டது. ஸோ அவர் அங்கே படிக்கிறார் தான், பட் அவருடைய அடையாளங்களை கண்டிப்பாக வெளிப்படுத்த விரும்பலை. ஆனால் பேசினது மாணவர் தான். ஸோ அதன் அடிப்படையில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸில் சொல்கிற விஷயங்கள் கண்டிப்பாக சந்தேகங்களை கிளப்புவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதற்கான முற்றுப்புள்ளிகள் வைப்பதற்கான கடமையும் பொறுப்பும் காவல்துறை தரப்புலையும் முக்கியமாக அந்த கல்லூரியின் தரப்புலையும் அரசு தரப்புலையும் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்படணும், உரிய விசாரணை நடத்தப்படணும், தவறுகள் நடந்திருந்தால் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த அப்டேட் வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம். இதில் மேற்கொண்டு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுனால தொடர்ந்து பேசலாம். நன்றி.